ஹாய் கைஸ், நேற்று சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு இருக்குங்க. 2 எருது மாட்டுக்கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டாண்ட சண்டையும் போட்டுட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா டெரராக இருந்துச்சு. சண்டை போட்டுன்னு இருக்குதுங்க. அந்த புள்ளி வச்ச எருது இருக்குது பார்த்தீங்க, வெள்ளை கலரில் புள்ளி வச்ச எருது, அதுதாங்க சரியான சேட்டை பிடிச்ச எருது. ஆனால் அதுக்கு சரியான திமிரு அதிகங்க. இன்னொன்று வெள்ளை கலரில் ஒரு எருது இருக்குங்களா, அதை பாருங்கள், எப்படி பாருங்கள் சண்டைக்கு போகுதுன்னு பாருங்கள். முட்டி மோதுதுங்க. அந்த வெள்ளை எருது தாங்க பெரிய எருது, ஆனால் அது கூட கம்முன்னு தாங்க இருக்குது. இந்த பாருங்கள், இந்த கருப்பு புள்ளி வச்ச எருது, வெள்ளை கலரில் கருப்பு கலரில் புள்ளி வச்ச எருது பாருங்கள், எப்படி முட்டுது பார்த்தீங்களா, எப்படி சண்டை போடுது பார்த்தீங்களா. சரியான திமிருங்க. அவன் கிட்டப்போ நான் குத்திடுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேங்க. வீடியோ எடுத்துங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துங்க. எப்படி சண்டை போடுது பாருங்க, முட்டி மோதிக்கிட்டு. உண்மையிலே எருதுக்கட்டு வச்சா கூட இந்த மாதிரி முட்டி சண்டை போட்டதை நான் பார்த்ததே இல்லைங்க. பாருங்கள், நம்ம விட மாட்டேன்னு. அந்த வெள்ளை எருது தாங்க பெரிய எருது, ஆனால் அது கம்முன்னு தாங்க இருக்குது. இந்த வெள்ளை கலர் புள்ளி வச்சு எருது இருக்குது பார்த்தீங்களா, அது தாங்க சரியான தொந்தரவு பண்ணுதுங்க. முடியாத அளவுக்கு பாருங்கள் திரும்ப சீண்டுது பார்த்தீங்களா. வீட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நாங்கள் யாருமே இந்தாட்டி போகவே முடியலைங்க. இந்த எருது கலாட்டா பார்த்துக்கிட்டு சண்டை தான், சரியான சண்டை நேற்றுலாம். பக்கத்தில் நிறைய பேர் சுற்றி இது வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. நான் அதை கவர் பண்ணி நான் வீடியோ எடுக்கலை. நான் எருது சண்டை போடுறதை மட்டும்தாங்க நான் வீடியோ எடுத்து போட்டேன். எல்லாம் ஃபுல் சவுண்டுங்க. நேற்று எல்லாம் ஏய் ஹூ ஹா ஹூன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வெறும் இறைச்சலாக இருக்குது. அதனால் அதை கட் பண்ணிவிட்டு விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக வாய்ஸ் கொடுத்து நான் பேசுகிறேன். அந்த சின்ன குழந்தைங்களாம் வர பக்கத்தில் என்ன கிட்ட ஓடலாம் பார்க்குதுங்க. அது சமாளித்து நாங்கள் இது பண்ணுறத பார்க்குறதா, இந்த 2 எருதுக சண்டை போடுறத நான் பார்க்குறதா. சரி கலாட்டாங்க, சரியான கூச்சல் வேறு. இதை வேறு ரொம்ப ஃபைட்டு வேறு சரியாக இருந்துச்சுங்க. கூச்சலுக்கும் இது 2 சண்டை போகிறதுக்கு ஹேய் ஊ ஹா ஊன்னு நல்லா குழந்தைகள் அதை பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு கிட்ட ஓட பார்க்குறாங்க பசங்கள்லாம். பாஞ்சிரண்டா குத்தி தூக்கிறோம், கொம்பெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இப்படி சொல்லி சமாளித்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கே சரியாக போச்சுங்க இந்த எருதுக்கிட்ட. அப்புறமா மேலே செனைக்காக அந்த பொம்பளை மாடுக்கிட்ட போகுது பாருங்கள். அப்புறம் அந்த பொம்பளை மாடுக்கிட்ட போயிட்டு இந்த செனை ஆகிறதுக்காக மூந்து பார்த்துட்டு, செனையாக இருந்தால் எருது மெரிச்சு விடுங்க, செனை இல்லைன்னா மெரிக்கவே மெரிக்காதங்க. அப்படி சுற்றி அதை வேற எருதை விட்டுட்டு இப்போ கருப்பு கலர் மாடுக்கிட்ட ரவுண்ட் அடித்து பார்க்குதுங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை எருதை எந்த மாடு மூந்து பார்க்க விட மாட்டேங்குது, எதுவுமே பண்ண விட மாட்டேங்குது. இதுதாங்க ரொம்ப சேட்டை பண்ணுது. நீங்களே பாருங்கள், அந்த மாட்டை சரியான கலாட்டாக பண்ணுதுங்க. செம திமுருங்க அந்த எருது பாருங்க, விடவே மாட்டேங்குது பாருங்கள். எத்தனை ரவுண்ட் அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அது தள்ளாருதுங்க. அந்த மாட்டை வேற பிச்சு எங்கே மூக்காங்காரெலாம் அவுத்துக்கிட்டு எங்கே ஓடி போயிடுதோன்னு சொல்லிட்டு நாங்களே கொஞ்சம் இதாக பண்ணியிருந்தோம். போயிட்டு கோல் எடுத்துன்னு போயிட்டு அந்த எருது ஓட்டி விட்டுடலாமா. இதோ பொண்ணு மாப்பிள்ளைங்க ஊர்வலம் பீஸ் சுற்றுவாங்களே மணமாடியில், அந்த மாதிரி சுற்றுதுங்க எனக்கு 2 பாருங்கள். அதை இது மூந்து பார்க்கணும், இது போய் அது ஃபுல் சேட்டை பார்த்தீங்களா. இப்போ தாங்க கொஞ்சம் நவுந்து வெளியே போகுது. அந்த வெள்ளை எருது தோற்ற போதுங்க. இன்னொரு வெள்ளை கலர் கெட்ரி கண்குட்டி ஒன்று இருக்குதுங்க, அதை தொந்தரவு பண்ண போகுதுங்க. பாருங்கள் சேட்டை போய் நின்று அந்த எருது இந்த எருது எல்லாம் சேர்ந்து கும்பலாக நிற்கிது பாருங்கள். பார்த்தீங்களா. இப்போ தாங்க ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 எருதுமே போயிட்டு, கருப்பலர் எருது வெள்ளை எருது 2ம் போயிட்டு ஒரு மூலையில் நின்றுக்குச்சு. இப்போ தான் மாடை படுத்திருந்த மாட்டை பூரா எழுப்பி விட்டு இப்போ தான் கொஞ்சம் விடுதலை பண்ணி விட்டுக்குதுங்க. இந்த பக்கம் நாய், ஒரு பக்கம் கலப்பை ரொட்டேட்டை சவுண்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்துச்சு. பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.